வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, தீபாவளிக்கு ஸ்பெஷல் முறுக்கு, தேங்காய் பால் முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். இந்த முறுக்குக்கு நம்ம தேவையான மாவை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாவை வச்சு தான் இப்போது முறுக்கு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தட்டில் இந்த மாதிரி 2 கப் அளவுக்கு நம்ம அரைச்ச முறுக்கு மாவை எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் போடுறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கலாம். எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். அந்த பட்டர் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டா தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வருங்க. அதுக்காக தான். இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசையலாம். அதிகமாக ஒரே முட்டாக ஊற்றிட்டோம்னாக்க மாவு சரியாக வராது, குழ குழன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்தோம்னா நமக்கு கரெக்டாக வரும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா கலக்கணுங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக கலந்துக்கலாம். அப்போ தான் நமக்கு புளிய ஈஸியாக வரும். அவ்வளோதான், முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முறுக்கு புளிகிற உலக்கில் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் புளிய ஈஸியாக இருக்கும். நம்ம பிசைஞ்ச மாவில் இந்த மாதிரி கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்து முறுக்கு உலக்கில் போட்டுக்கலாம். அதை இப்படி நான் ஒரு கரண்டியில் தான் புளிவேன். அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் பேப்பரில் தட்டில் புளிஞ்சு எடுத்து வச்சு போடுவாங்க. எனக்கு ஆனால் இது தான் ஈஸியாக இருக்கும். நான் இப்படியே பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நம்ம புளிஞ்ச முறுக்குங்களை இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்படி தனித்தனியாக பிரித்து விடலாங்க. இப்போ அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். இது தேங்காய் பால் முறுக்குங்கிறதுனால நல்லா வெள்ளையாக தான் இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அடுத்தடுத்த பக்கம் திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக வேகும். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இருந்தாலும் ஒரு திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியே எடுக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, வெளியே எடுத்துடலாம். இந்த தேங்காய் பால் முறுக்கு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.